அன்பானவர்களே, இளைஞர் ஒருவர் தன்னுடைய தாயாரை சுமந்து கொண்டு மலை உச்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அந்த தாயாருக்கு வயதாகிவிட்டது. இனி அவரால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை மலை உச்சியிலே விட்டுவிட வேண்டும், விட்டுவிட்டு திரும்பிவிட வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அந்த தாயார் தன் மகன் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய கையிலே ஒரு குச்சியை வைத்து அதை சின்ன சின்னதாக முறித்து வழியிலே போட்டுக்கொண்டே வருகின்றார். அப்போ மகன் தாயிடத்திலே கேட்கிறான், அம்மா என்ன செய்கிறீர்கள், எதற்காக குச்சியை உடைத்து போடுகிறீர்கள் என்று கேட்கின்றான். அப்போது அந்த தாய் சொல்லுகிறார்கள், மகனே, நீ திரும்பி வரும்பொழுது தனியாக வர வேண்டும். ஒருவேளை உனக்கு வழி தெரியாவிட்டால் இந்த குச்சி உடைந்து கிடக்கின்ற இந்த குச்சியை பின்பற்றி நீ வீட்டுக்கு போய் சேர்ந்து விடலாம். அதற்காகத்தான் நான் இந்த குச்சியை உடைத்து போட்டு வருகிறேன் என்று சொல்லி சொன்னார். அன்பானவர்களை, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதுதான் ஒரு தாயினுடைய அன்பு. மகன் தமக்கு தீமைதான் செய்ய போகிறான் என்று சொல்லி தெரிந்த போதும் கூட அந்த தாய் தன் மகனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றே நினைக்கின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சிலுவையிலே செய்து நிறைவேற்றியிருக்கின்றார். அந்த அன்பைத்தான் நாம் இன்று தியானிக்கின்றோம். அந்த கிருபையைத்தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இருளில் கிருபை. இருள் என்பது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்க கேட்டபடி யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 13வது அதிகாரத்தில் 21ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்க போகிறது யார் என்று தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதற்கு முந்தைய வேத பகுதியிலே யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய வேத பகுதியிலே கர்த்தர் தமது சீசர்களோடு உட்கொண்ட கடைசி ராப்போஜனத்தை குறித்த செய்திகள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு தம்முடைய கடைசி விருந்தை வழங்குகின்றார். அப்பொழுது ஒவ்வொருவருடைய கால்களையும் கழுவி தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் மீது தாம் அன்பாயிருக்கிறேன் என்பதை அதன் மூலமாக அவர் நிரூபித்து காண்பிக்கின்றார். ஒருவேளை தன்னை காட்டி கொடுக்கின்ற யூதாசுடைய கால்களையும் கூட அவர் கழுவி அவர் மீதும் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். மறுதலிக்கின்ற பேதுரு மீதும் தாம் அன்பு வைத்திருக்கிறேன் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு அன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒருவேளை அந்த இருள் என்பது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், அந்த யூதாசுக்குள்ளாக இருந்த அந்த தீய எண்ணத்தை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒருவேளை தீமைகள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் நன்மை செய்கின்றவராகவே இரக்கம் மிகுந்தவராகவே காணப்பட்டார் என்பதை இந்த வேத பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆகையினாலே இன்றைக்கு இந்த வேத பகுதி முதலாவது நமக்கு கற்றுக் கொடுப்பது கிரேஸ் இன் டார்க்னஸ். ஆண்டவர் கிருபை மிகுந்தவர், தீமைக்கு மத்தியிலும் நன்மை செய்கின்றவர். ஆண்டவர் கிருபை மிகுந்தவர், தீமைக்கு மத்தியிலும் நன்மை செய்கின்றவர் என்கின்ற கருத்தை இந்த நாள் சிந்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. யூதாசை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், ஆண்டவரோடு கூட இருந்தவர், ஆண்டவருடைய ஊழியத்திலே பங்கு பெற்றவர், 3.5 ஆண்டு காலம் ஆண்டவருடைய ஊழியத்தை கற்றுக்கொண்டவர். ஆனாலும் அவரால் ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் வெளிப்படையாக அவரை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சீடர் தான். ஆனால் உள்ளாக அவருக்குள்ளாக இவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், தீய எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை தீய எண்ணம் யூதாசுக்குள்ளாக இருப்பதை அறிந்திருந்தாலும் ஆண்டவர் அவனை தன்னுடைய பந்தியிலே சேர்த்து கொண்டு அவருடைய கால்களையும் கழுவி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி இதுதான் கிருபை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒருவேளை தகுதியற்ற நிலைமையிலே அவர்கள் மீது பாராட்டப்படுகிற அன்புதான் கிருபை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அன்பை ஆண்டவர் எப்போதும் வெளிப்படுத்துகிறவராக, தமக்கு எதிராக தீமைகள் வந்தாலும் அப்போதும் வெளிப்படுத்துகிறவராக அவர் காணப்பட்டார் என்பதை இந்த வேத பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவதற்காகத்தான் இவைகளை சிந்திக்கின்றோம். ஒருவேளை நமக்கு தீமை செய்கிறார்கள், நம்மை விட அல்லது நம்மை விரோதமாக பார்க்கின்றார்கள், நம்மை தவறாக பேசுகின்றார்கள், பல காரியங்களிலே நாம் மற்றவர்களை விட்டு ஒதுங்கி விடுகின்றோம் அல்லது பகைக்கின்றோம் அல்லது நாமும் தீமை செய்வதற்கு நினைக்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பைத்தான் நாம் வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். இரண்டாவது, கிரேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் என்று நாம் சொல்லலாம். வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டபடி, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார்.
ஒருவேளை நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அதன் பின்பு ஆண்டவரிடத்திலே வந்து அதன் பின்பு நாம் கிருபையை பெற்றுக்கொள்கிறோமா என்றால் அப்படி அல்ல. நமக்கு கிருபை முதலாவது வருகின்றது. கிரேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அதன் பின்புதான் மற்ற காரியங்கள் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வசனத்திலே சொல்லும் பொழுது 6வது வசனத்திலே, ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நான் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் பாவிகளாக இருக்கும்போதே ஆண்டவர் நமக்காக மரிக்கின்றார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஒருவேளை நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோமோ அதே நிலைமையில் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அந்த இளைய மகனுடைய தகப்பன் தன் மகனுடைய வரவுக்காக அனுதினமும் காத்திருந்தது போல அவன் திருந்தி வருகிறானா அல்லது திருந்தாமல் வருகிறானா என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த தந்தை தன் மகனுக்காக வரவுக்காக காத்து கொண்டே இருக்கின்றார். தூரத்தில் வரும்போதே அவன் மகன் வருவதை அறிந்து கொள்ளுகின்றார். அவரை ஓடிப்போய் கட்டி முத்தம் செய்து அவரை அன்போடு கூட ஏற்று அணைத்து உள்ளே வீட்டிற்குள்ளே அழைத்து வந்து விருந்து செய்வது போலத்தான் ஆண்டவரும் கூட நாம் பாவிகளாக இருக்கும்போதே நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் கூட நமக்காக சிலுவையிலே மரித்து தம்முடைய உயிரை ஈந்து நம்மை ரட்சித்திருக்கின்றார். அந்த அன்பு மேலானது. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. கிரேஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். கிருபை முதலாவது முந்திக் கொள்ளுகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மூன்றாவதாக காட்ஸ் கிரேஸ் இஸ் கிரேட்டர் என்று பவுல் அப்போஸ்தலர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எபேசியர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 4வது 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ரிச் இன் ஹிஸ் கிரேஸ் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்கு இறங்குகின்றவர். அவரிடத்துல இல்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. நமக்கு இறங்கி உதவி செய்வதற்கு தாராள குணமுடையவர். ஆண்டவருடைய அன்புக்கு இணையானது எதுவும் கிடையாது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் அப்போஸ்தலர் சொல்வது போல, ஒருவேளை இன்றைக்கு நம்மீது ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த அன்பு அதற்கு இணையாக நாம் திருப்பி எதையும் செய்துவிட முடியாது. நாம் ஒருவேளை நினைக்கிறோம் நாம் பரிசுத்தமாக வாழ்வதனால் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாம் வாழுகின்றோம், அல்லது நாம் காணிக்கைகளை அதிகமாக கொடுப்பதினால் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடக்கின்றோம், அல்லது நாம் ஊழியம் செய்வதனால் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கின்றோம், ஆண்டவருடைய அன்புக்கு உகந்தவர்கள் என்று நாம் நினைக்கின்றோம். இல்லை, ஒரே அன்புதான். நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும், நாம் பரிசுத்தமாக வாழ்கின்றவர்களாக இருந்தாலும், அல்லது நாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய அன்பு மாறாதது. ஆண்டவர் காட்ஸ் லவ் இஸ் கிரேட்டர் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். அப்போ நாம் ஊழியம் செய்வதோ, நாம் பரிசுத்தமாக வாழ்வதோ, அனுதினமும் ஆண்டவரை நாம் வாஞ்சித்து தேடுவதோ, அவருடைய அன்பை பெற்றிருக்கின்ற நாம் அவருக்கு செய்கின்ற பிரதிபலன், அது நம்முடைய கடமை. அந்த அன்புக்கு, ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக நாம் எதையும் செய்துவிட முடியாது. இட் இஸ் கிரேட்டர் தேன் அவர் லவ் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கற்றுக் கொடுக்கின்றார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபையின் ஆழம். ஆண்டவர் இருளிலும் கூட தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகின்றார். அதாவது தீமை நிறைந்த சூழ்நிலைகளிலும் கூட நன்மை செய்கின்றவராய் ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றவராய் எப்போது நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துகின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் முந்தி நம்மீது அன்பு கூறுகின்றவர். அவர் தமது கிருபையை முதலாவது நமக்கு கொடுத்து விடுகின்றார். அதன் பின்பு நாம் ரட்சிக்கப்படுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அன்புக்கு இணையானது எதுவும் கிடையாது. கிரேஸ் இஸ் கிரேட்டர் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுவதற்கு, ஆண்டவருடைய மேலான அன்பை பெற்றுக்கொண்டு அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். இந்த கிருபையின் காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய
கிருபையை வெளிப்படுத்துகின்றார். சிலுவையிலே ஆண்டவர் செய்த தியாகம் ஆண்டவருடைய கிருபையின் வெளிப்பாடு. அது இருளிலும் பிரகாசிக்கின்றதாய் காணப்படுகின்றது. அந்த அன்பை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம், ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நன்மையாகவே வழி நடத்துவார். ஆமேன். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். சிறப்பாக நாம் அன்புக்குரிய அருள் திரு ராஜ்குமார் வெஸ்லி ஐயா அவர்களுடைய கிராண்ட் மதர் நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து கொள்ளப்பட்டார்கள். ஆறுதலுக்காக, குடும்பத்திற்காக காத்திருக்கின்ற அன்பு குடும்பத்தினருக்காக நாம் ஜெபம் செய்வோம். இது மாத்திரமல்ல, யுத்த நிறுத்த செய்தியை நாம் விரைவாக கேள்விப்படும்படியாக, யுத்தங்களுக்கு முடிவு தந்து ஆபத்துகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளின் ஆசீர்வாதங்களுக்காக, இன்றைய நாளின் ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்காக நாம் ஜெபிப்போம். கேட்ட நல்ல சத்தியத்திற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். முதலாவது ராஜ்குமார் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினருக்காக ஜோசப் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற காரியங்களுக்காக ராஜ்குமார் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள்.